ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக ஈஷா யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியுடைய தந்தை அவர் 8 வருடமாகவே தன்னுடைய மகளை ஈஷா யோகாவிலேருந்து தன்னிடம் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு வர்றாரு. ஸோ நிறைய கேஸ் போடுறாரு. ஸோ அதேமாதிரி இப்போவும் ஆட்கொணர்வு மனு போட்டு கோர்ட்டில் என் மகளை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே அவர் மகளை எல்லாம் பார்த்துருக்கிறார் அப்படிங்கிற வீடியோ ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய மகளை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க அல்லது பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க வரவிடாமல் அப்படி இப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க இல்லை, எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இங்கே சன்னியாசிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சமீபமாக அவருடைய மகளோட காமராஜர்ன்றவர் அவருடைய மகளோட உரையாடல் கூட ஒரு பிரபல சேனலில் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லியிருப்பார். என்னென்னா, அவருடைய மகளுக்கு அப்படி தாம்தூம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எங்கள் மகளுக்கு மொட்டையா சந்நியாசமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவர் செய்வது ஒன்றுமாக ப்ரீச் பண்ணுறது வேறொன்றுமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் மகள் ஒருவேளை லவ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அல்லது மேபி அவர் ஈஷா யோகா உலகம் ஃபுல்லாக அறியப்பட்ட நம்பர் 1 ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாது. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனத்தை அவருக்கு அடுத்தது நடத்துறதுக்கு ஒருவர் தேவை. கண்டிப்பாக அவர் வாலண்டியர் மூலமாக கிளாஸ் எடுக்க வைக்கிறார் எல்லா இடத்துலையும். ஆனால் வாலண்டியரை அதுக்கு தலைமை ஆக்குவார் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தோணலை. ஸோ அது கண்டிப்பாக மேபி மகளுக்கோ அல்லது மகளுக்கு கூட அந்த டேலண்ட் இல்லாட்டினா மருமகனுக்கோ அது ஒப்படைக்கப்படலாம். ஸோ அதுக்காக கூட அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே அது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அது வேறு டாபிக். ஆனால் இங்கே முக்கியமான டாபிக் என்னென்னா, 18 வயதை நிரம்பிய பெண், அவங்க 38 வயதே ஆகிடுச்சு, குழந்தைய கடத்திட்டு போன மாதிரி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்கிட்ட ஒப்படைங்கன்னா எப்படி? 18 வயது நிரம்பின ஒரு பெண் காதலனோடு போனாலே நிறையா அதுமாரி நியூஸ்லலாம் வருது இல்லையா? அப்பா அம்மா கதறாங்க, போலீஸே காதலனோடு அனுப்பி வைப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுமா, சட்டம் இது தான் சொல்லுது அப்படின்னும் பொழுது, ஸோ 18 வயதுக்கு மேலே காதலனை போகிறதுக்கு உரிமை கொடுக்குற சட்டம், அதே மாதிரி கள்ளத்தொடர்பு கூட ஓகேன்னு சொல்கிற சட்டம், அதே மாதிரி ஓரினச்சேர்க்கையும் ஓகேன்னு சொல்கிற சட்டம். இப்போ ஆன்மீகத்திற்கு மட்டும் எப்படி அதுக்கு தடையாக வர முடியும் இல்லையா? ஒரு பெண் தான் நினைத்தது போல் வாழ நினைக்கிறாள். ஏன்னா இது பெண்களுக்கான ஒரு இஷ்யூவாக இருக்குதுன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆணுக்கு எதிராக இந்த மாதிரி யாரும் எப்போவுமே கேட்குறது கிடையாது இல்லை. ஆண் பிடிக்கலைன்னா குடும்பத்தை விட்டு அவன் சன்னியாசம் போயிடுறான். அப்போ அதை யாருமே பெருசாக பேசுறதில்ல. ஆனால் ஒரு பெண் போனால் அதுக்கு தடை போடுவது உண்மையிலே இதுதான் பெண்ணுக்கு எதிரானது. ஸோ கள்ளத்தொடர்புக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறதுன்றதெல்லாம் பெண்ணுக்கு எதிரான, பெண்ணுக்கு ஆதரவானது கிடையாது. ஆனால் ஒரு சரியான பாதையில், அதாவது ஆன்மீக பாதை, அந்த அர்த்தத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். அது ஈஷா யோகா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல, ஜென்ரலாக ஒரு ஆன்மீக பாதையில் ஒரு பெண் போகிறதுக்கு ஏன் தடை போடணும் இல்லையா? அதுவும் அவங்க திருமணம் ஆகாத பெண்ணா அல்லது திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு சில நியூஸ் சேனல் அப்படி மாறி மாறி வருது, டைவர்ஸ் ஆன பிறகு அப்படின்றாங்க. ஸோ எப்படியோ ஆனால் கணவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பெண் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை 38 வயதில் கூட அந்த பொண்ணுக்கு கிடைக்காதா? ஸோ அப்போ
அவங்கள பார்த்து ஜட்ஜி கேட்டதாக சொல்கிறாங்க நியூஸ் சேனலில். என்னென்னா, சன்னியாசி அப்படின்னாலே யாரையும் வெறுக்காமல் அனைவரையும் நேசிக்கிறதுன்னு அர்த்தம். உனக்கு ஏன் அவன் அப்பா மேலே இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்டார். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கூட அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு சேனலில், அந்த சகோதரி. அப்போ அப்பான்னு சொல்லலை, அது நம்ம நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அப்பான்னு சொல்லாதது விட காமராஜர் அப்படின்றாங்க. திரு காமராஜர்னு சொல்ல எதுவும் சொல்ல, காமராஜர் சொன்னார்ல, அப்படி பேசுகிறாங்க. ஸோ அது அந்த நேரம் ஒரு கோபம் அதெல்லாம் அந்த பேட்டியிலே தெரிய தான் செஞ்சுது. ஸோ அது தான் நினைத்தது போல் வாழ விடலை அப்படிங்கிறதுக்காக அது கோபம். ஸோ அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு சராசரியாக எடுக்கும்பொழுது அவங்க சன்னியாசியாக இல்லையான்றது வேறு விஷயம். ஜென்ரலாக ஒரு பொண்ணு எனக்கு திருமண வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னும் பொழுது வலுக்கட்டாயமாக நீ திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறது, எனக்கு கூப்பிட்றதா அடுத்த ஸ்டெப்பு அதுதான் இல்லையா. ஸோ அது எனக்கு பிடிக்கலன்றதுக்காக தான் அவங்க போய் சேர்றாங்களே. இல்லைன்னா ஒரு பொண்ணு கம்முன்னு இருந்தால் விட்டுருவாங்களா இல்லையா. இப்போ சத்குரு மகள் திருமணம் பண்ணதை பார்த்ததுக்கு பிறகு தான் ரொம்ப ஒரு இந்த கேஸே போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டில் வர அத்தனை பேர் கேட்பாங்க, ஏன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் ஆகும். ஸோ கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ண ஒரு பெண்ணாக அந்த சகோதரி எடுத்த முடிவை கண்டிப்பாக தப்பு சொல்ல முடியாது. அடுத்தது அவர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர் கூட சொல்லியிருந்தார், அவர் சத்குருவுடைய கண்ணை மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது, அதை அப்படியே நம்ம பிடிச்சி வச்சுக்கோம், ஸோ கண்ணை மட்டும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். அவருடைய கண்ணை உங்களை பிடிச்சி வைக்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி ஈஷா யோகாவுக்கு போனால் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே பிரெயின் வாஷ் பண்ணுற விஷயம் கிடையாது. உங்களுடைய மனம் பலகீனமாக இருக்கும் பொழுது அது பிடிக்கும். இன்னொரு விஷயம், அதை தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டாக அது இருக்குது. அதை தேர்ந்தெடுக்கிறது புத்திசாலித்தனம் தான். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நிறைய ஒர்க் வாங்குகிறாங்க, 2 வேளை தான் சாப்பிட போகிறாங்க, இது அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. அப்படின்னும்போது அது மற்றவர்களுக்கு எப்படி அது பெரிய இஷ்யூவாக மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சத்குருவை பார்த்து ஒரு கேள்வி ஒரு சகோதரி கேட்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பழைய நிகழ்ச்சி. அதில் ஒரு சகோதரி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, நான் படித்த ஆன்மீக படிப்பு எதுவுமே எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணலை, தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க சத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வழக்கம் போலவே அம்மாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், முதல் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு ஜோக் சொல்லலாமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஜோக் சொல்லார். எப்போவுமே அவர் ஒரு ஜோக் சொல்லார், அது ஒரு யுக்தி, அதற்கான சொல்யூஷன் அந்த ஜோக் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக. ஸோ பெரும்பாலும் சொல்யூஷன் கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனையை அவர்கிட்ட கேட்கும்போது அதற்கான தீர்வு அவருடைய பதிலில் நீங்கள் எங்கே தேடினாலுமே இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்காக அவர் பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் இந்த மண்ணை பற்றி, அதாவது ஆன்மீகத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே அவர் சூப்பராக பேசுவார். ஸோ அதேமாதிரி இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது அந்த ஜோக்கை முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது, ஒரு 2 மாத குழந்தையா 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அம்மா இறந்துட்டா அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. கேட்ட சகோதரி எப்படியும் 20 to 30 வயசு அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க, இப்போ அவங்க போகிறது நம்ம அன்ஃபார்ச்சுனேட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமில் ஒன்று நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உதாரணத்துக்கு நீங்கள் 2 மாத குழந்தையாக இருக்கும்போது தாயின் மார்பில் பால் குடிப்பீங்க. 2 வயசானதுக்கப்புறம் மடியிலேருந்து இறங்கி நீங்கள் அங்கங்கே சுத்த தான் போவீங்களே தவிர அம்மா மடிக்கு போக மாட்டீங்க.
ஸோ அப்புறம் 8 வயசு 10 வயசு ஆகும்போது எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை அந்த மாதிரி அம்மாவை நினைப்பீங்க. 20 வயசு ஆச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை நினச்சாலே அதிகம். திருமணம் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணத்தை பொறுத்து ரொம்ப மோசமான திருமணமாக உங்கள் வாழ்க்கை துணை மோசமானவராக அமைந்தால் மேபி எப்போவுமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அம்மாவை. ரொம்ப சந்தோஷமான திருமணம்னா அவங்களுடைய நினைவே இருக்காது. இன்னொன்று அதில் ஒரு ஜோக்காக சொன்ன கதை என்ன அப்படின்னா, மகளுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, ஹனிமூன் போகிறாங்க மகள். அப்போ அப்பாவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சுன்னா 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, காலே வரல, மகள்கிட்ட வந்து மெசேஜே வரல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்களாம். அம்மா பட்டுக்குள்ளாக இருந்தாங்களாம். ஏன்னா அவள் மெசேஜ் பண்ணாதான் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ நம்மளை முற்றிலும் மறந்துருக்கிறானாலே அவள் சந்தோஷமாக இருக்கிறான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வைத்து இதையும் சொல்கிறார். அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம அதை மாறிக்கணும், மறந்துடணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. இதே துக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள வெறுக்க தான் போகிறீங்க, இப்படி கவலைப்பட மாட்டீங்க. அது உண்மைதான். அடுத்தது, அவங்க உங்களுக்கு நிறைய அன்பான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை நினைத்து நீங்கள் சந்தோஷம் தானே படணும். எதுக்கு அதை வந்து அவர்களை வந்து சந்தோஷத்துக்கு காரணமாக்குறதுக்கு பதிலாக துக்கத்துக்கு ஏன் காரணமாக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, அது எப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? என்னால் அவங்கள மறக்க முடியல, அந்த வலி தாங்க முடியல, அதிலேருந்து என்னால் வெளில வர முடியலன்றது தான் அவங்களுக்கு கேள்வி. வெளியில் வரணும்னு சொல்கிறது ஆன்மீகவாதி பதில் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க பதில், சொந்தக்காரங்க பதில். உடுமை அதெல்லாம் அவங்க கூட கொஞ்சம் நல்ல பதில் சொல்லுவாங்க. உடுமை மரணம்னு ஒன்று விதிக்கப்பட்டது, வந்தால் போய் தான் ஆகணும், போய் நல்ல இடத்துல வந்துப்பாங்க. அவங்க சொல்கிறதுல கூட கொஞ்சம் ஒரு துளி ஆன்மீகமாவது இருக்கும். ஆனால் இவர்கிட்ட ஒரு துளி ஆன்மீகம் கூட இருக்காது எந்த பதிலையுமே. ஆனால் இவர் சொல்கிறாரு இந்தியா ஃபுல்லாக, அட்லீஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாவது ஒரு துளி ஆன்மீகமாவது வரணும், அதுதான் என்னுடைய லட்சியம். அந்த ஆன்மீகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஸோ இங்கே ஜட்ஜ் கேட்குறாரு இல்லையா, சன்னியாசி அல்லது ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லோரையும் நேசிக்கிறது தானே, ஏமா உனக்கு இவ்வளோ வெறுப்பு, அதுவும் சொந்த அப்பா மேலே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரு சாதாரண பெண்ணாக அவங்களுடைய கோபம் நியாயமானது, நான் நினைத்த காரியத்தை செய்ய முடியலேன்ட்டு. பட் ஒரு ஆன்மீகவாதியாக ஜட்ஜி கேட்குற கேள்வியும் நியாயமானது. அந்த சகோதரியே பேட்டியில் சொல்லும்பொழுது எனக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் தீர்வே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தீர்வு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. 8 வருஷமாக 2016 10 வருஷம் இல்லையா? ஸோ 10 வருடமாக எனக்கும் தீர்வு தெரியாத ஒரே பிரச்சனையாக இது இருக்குது. திரும்ப திரும்ப அவர் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய டார்ச்சரே கிடையாது. கல்யாணம் பண்ணியிருந்தால் கணவன் சைக்கோவாக இருந்தால் கிடைக்கிற டார்ச்சருக்கு ஒப்பிடும் பொழுது, மாமியார் மூலமாக கிடைக்கிற டார்ச்சருக்கு ஒப்பிடும் பொழுது. ஏன்னா இப்போ வான்னு சொல்கிற இதே அப்பா திருமணமாகி அங்கே கணவன் டார்ச்சர் பண்ணால் வான்னு சொல்லுவாரா? எதாக இருந்தாலும் நீ அங்கேயே இருந்துக்குமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ உண்மையிலே அவர் வந்து தன் நிம்மதியும் கெடுத்துட்டு தன்னுடைய மகளின் நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ இந்த ஜட்ஜி கேட்குறாரு இல்லையா, அனைவரையும் நேசிக்கிறது தான் நம்ம ஆன்மீகம், அவர் சன்னியாசம் சொல்கிறாரு, பட் ஆன்மீகம் நேசிக்கிறது தானே, ஏன் இவ்வளோ வெறுப்புன்னு கேட்குறாரு. அங்கே அதே மாதிரி அந்த சகோதரி, நான் படித்த ஆன்மீக படிப்பெல்லாம் இங்கே உதவி செய்ய மாட்டேங்குது, என் அம்மாவை என்னால் மறக்கவே முடியல அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஸோ இதற்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னா, இந்த ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தாத ஒரே ஆன்மீகவாதி சத்குரு தான் இல்லையா? ஆன்மீகனாலே ஆத்மாவை பற்றிய பாடம், ஞானம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா,
இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தில் கூட இறைவன் என்ன சொல்வார்னா, புதியதாக உறவுகளை உருவாக்காதீங்க, இருக்கிற உறவுகளையும் கணக்கு முடியுங்க அப்படின்வர். ஸோ கணக்கு முடியுங்க அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா குழந்தை அந்த கணக்கு வந்து அது பிறக்கும்போதே வந்துடுது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கணக்கை முடிக்கணும் அப்படின்னா நமக்குரிய கடமைகளை செய்யணும். ஆனால் புதியதாக உருவாக்க வேண்டாம்னா திருமணம் பண்ணிக்காமல் இருக்கலாம், ஏற்கனவே ஆகியிருந்தால் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதியதாக உறவுகளை உருவாக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன் உருவாக்குனா என்ன அப்படின்னா, இந்த சகோதரி அழுதாங்க இல்லையா, எங்கள் அம்மாவை என்னால் மறக்கவே முடியலன்னா அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா இப்போ சின்ன பிரிவை கூட, சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. யாருடைய ஆத்மாவிலும் அந்த பலம் கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம். ஜென்ரலாகவே இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். அடுத்தது, ஆத்மா அப்படின்னு உங்களை உணருங்க. மெயினாக அதை சொல்கிறார். நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். அதாவது நான் ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்திருங்கள். பிறரையும் ஆத்மானு பாருங்கள், உடலை பார்க்காதீர்கள். அதுதான் சொல்யூஷன் அந்த சகோதரி சொன்னதுக்கு. அது எப்படி சொல்யூஷன் அப்படின்னா, உடலை பார்க்க பார்க்க நம்ம ஆல்ரெடி உடல் உணர்வில் இருக்கிறதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த அசுர குணங்கள் நமக்குள்ளே வருது. ஸோ உடலை பார்க்க பார்க்க இந்த 5ல் ஏதோ ஒன்று வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அம்மாவை பார்த்து நல்லம்மானா பற்று தான் வரும் இல்லையா, கெட்டம்மானா கோபம் வரும். ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு உணர்வு வந்துடுது. அதனால தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா உடலை பார்த்து பார்த்து தான் ஆத்ம சக்தி இழக்குது. அப்போ அந்த சக்தியை நீங்கள் நிரப்பிக்கணும் அப்படின்னா, அழிவற்ற ஆத்மாவை பாருங்கள், அழியக்கூடிய உடலை பார்க்காதீர்கள். ஏன்னா அது ஏமாத்திடும். ஏன்னா பேரே அழியக்கூடிய உடல். கண்டிப்பாக உடல் அழிந்தே தீரும், ஆனால் ஆத்மா அழியாது. எந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கிறாங்களோ அந்த அம்மா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க வேற ஒரு வீட்டில் குழந்தையாக பிறந்து. ஸோ அதுதான் ஆத்ம ஞானம் இல்லையா. அப்போ ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைவே இல்லை, முற்றிலும் மறந்துருக்கிறாங்கன்னா அவங்கள யாராவது நினச்சி அழுவாங்களா? ஒன்றும் இல்லை. லவ் பண்ணும் பொழுது ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை மறக்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறா. ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணை பற்றி நினைவே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதா அந்த பொண்ணு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே அந்த பொண்ணுக்கு வைராக்கியம் வந்துடும், தூக்கி கடைசிடுவான். குறைஞ்சபட்சம் அந்த பையன் நடிக்கவாது செய்யணும், நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நடிக்கணும். ஸோ இது பையனுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். ஆனாலும் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும் இவ என்னுடைய லவ்வர் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மாவுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது, உங்களையும் ஞாபகம் இருக்காது, நீங்கள் எதிரியே போய் நின்னாலும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி மறந்த ஒருவரை நினைத்து அழுவது, அந்த மாதிரி அறியாமையில் உங்களை தள்ளுனது உடல் உணர்வு. அதனால் அதை விட்டுடுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உடலை பார்க்க பார்க்க தானாகவே அந்த பற்று வளரும். உடலை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அது மீது உங்களுக்கு பற்று வர அளவுக்கு ஆத்மா பலகீனமாக இருக்குது. சொன்னேன் இல்லையா, சத்குரு கண்ணை பார்த்தா ஒரு பவர் இருக்குது. அதேமாதிரி ஓஷோ உங்கள் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த பலகீனமாக இருக்கிறது காரணம் ஆத்மான்ற உணர்வை மறந்து உடல்ன்ற உணர்வில் வந்தது தான். அப்போ ஆத்மாவை பாருங்கள், ஆத்மான உணருங்கள், ஆத்மாவை பற்றி சிந்தனையில் இருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பரமாத்மாவின் நினைவில் மூழ்கி இருங்கள். ஸோ அந்த பரமாத்மா சிவபெருமான் கடைசி 100 வருடம், உலக அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் அவர் இருக்கக்கூடிய இடமாகிய பரந்தாமத்திலேருந்து வரார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து முதல் 2100 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது சுகத்தை அனுபவிக்கிறோம், மறுஜன்மம் எடுத்தெடுத்து அதுக்கப்புறம் இதே பூமி நரகமாகும்போது துக்கத்தை அனுபவிக்கிறோம். என்ன வித்தியாசம்? ஏன் சுகத்தை அனுபவித்தோம், இங்கே துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம்,
ஓகே, அது சொர்க்கம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க, அளவற்ற செல்வம் இருக்கும், எல்லோரும் அழகானவர்களாக அன்பானவர்களாக இருப்பாங்க, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஸோ எல்லாமே நிரம்பி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் அந்த இடத்துல கூட துக்கமாக இருக்க முடியும். ஏன்னா எல்லோரும் சமமாக இருக்க மாட்டாங்க. ராஜா இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, அதை விட கொஞ்சம் கம்மியானவங்க, அதை விட கம்மியானவங்க, வேலைக்காரங்க, அவங்களுக்கும் கீழே வேலைக்காரங்க, அவங்களுக்கும் கீழே வேலைக்காரங்க, இந்த மாதிரி வரிசை கிரமம் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற பணக்காரர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களா? அதுக்கு மேலே எவன் இருக்கிறான் அவனை நாம் ஓவர்டேக் பண்ணணும். பிஸ்னஸ்லாம் அப்படி தானே நடக்குது இல்லையா? ஒரு ஆஃபர் கொடுத்து எல்லா கம்பெனியும் காலி பண்ணிவிட்டு ஒருத்தர் மட்டும் அங்கே கோல வச்சுறது தானே நடக்குது. அப்போ பணக்காரர்களும் இங்கே நிம்மதியாக இல்லை, மற்றவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எண்ணம் சொர்க்கத்தில் இருக்காது. ஏன் தெரியுமா? ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அது எப்படி ஆத்ம உணர்வில் இருந்தால் இது வராதா? வராது. ஏன்னா ஆத்மாவில் உங்களுடைய கவனம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஆன்ம பலன்றது. அப்போ உங்களுக்கு வீண் எண்ணமே வராது. இவன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் பார், இந்த மாதிரி எண்ணமே வராது. ஸோ ஒரு சிலருக்கு இது ஆத்ம பலம் வெவ்வேறு லெவலில் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் கம்மியாக இருக்குது, பட் அதுலேயும் வரிசை கிரமம் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கூலில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள பார்த்து வைத்தறிச்சலோடு அவனுக்கு ஹெட் வெயிட்ரா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி எண்ணமே இருக்காது, அவங்க பட்டு கண்டுக்காமல் போவாங்க. அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறத பற்றியோ ஹெட் வெயிட்டோட பற்றியோ ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் தோணும். ஸோ மற்றவர்களோடு ஒப்பிடும்போது அவங்களுக்கு ஆத்ம பலம் இருக்குதுன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் 100% நிரம்பி இருக்கும். ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அங்கேயும் அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, திடீர் மரணம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்தந்த டைம் அப்பா அம்மா இறக்குறது அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இறப்பாங்க, யாரும் அழமாட்டார்கள். வயதாகி இறக்கிறதுனாலன்னு கிடையாது, பற்றே அங்கே இருக்காது. எப்படி? ஆத்மாவை பார்த்து தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்மா எப்போவுமே இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எனக்கு பிடித்த ஒரு ஆத்மா கஷ்டப்படுற உடம்புல இருந்து ஒரு ஆரோக்கியமான உடல் அதுக்கு கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே படணும் இல்லையா? நம்ம ஒரு கிட்னி போயிடுச்சுன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், கண் ஆப்ரேஷன் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த தற்காலிக துக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் ஒட்டுமொத்த உடம்பையே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா அது உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தானே? அதுவும் நல்ல உடம்பு, புத்தம் புதிய உடம்பு. ஸோ அதனால் சொர்க்கத்தில் மரணம் சந்தோஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதோடைய நினைவாக இன்னை வரைக்கும் இந்து மதத்தில் நிறைய இடங்களில் மேலதாளத்தோடு அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இதில் இருந்த ஆத்மா இப்போ ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் போனதுக்கு சந்தோஷமாக நாங்கள் வழி அனுப்புகிறோம், சென்ட் ஆஃப் பார்ட்டி. ஏன்னா ஆத்மா அழியாது. அப்போ அதை பற்றி நினைத்து அழுவுறது வேஸ்ட். அது பின்னாடி போய் வேறு ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப பிறக்கும். துக்கம் அனுபவித்தா கூட ஆரம்பத்தில் அனுபவிக்காது, அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் வரும். ஸோ அதனால் அதை நினைத்து நீங்கள் அழுவுறது வேஸ்ட்டு. அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆத்ம உணர்வில் இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி சிந்திக்க கூட தேவையில்லை. இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்களே, நான் படித்த எதுவுமே வேலை செய்யலையே இல்லையா, ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, இதெல்லாம் கீதையில் கூட இருக்குது. ஆனால் அது ஏன் வேலை செய்யலை அப்படின்னா, இந்த ஞானம் மட்டும் பத்தாது, யோகமும் தேவை. யோகம்தான் ஆத்மான்னு ஒன்று இருந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், உடல்ன்றதே மறந்துடுங்கன்றார். வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன். என்னுடையவர் சிவத்தந்தை, அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினச்சிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணலாம். உட்காந்து நினைக்கணும், அப்புறம் காரியம் செய்யும்போதும் அவருடைய நினைவில் இருக்க ஆத்மாவுக்கு பலம் ஏறும். ஏன்னா கடந்த 2500 வருடமாக வெளி உலக விஷயங்களில் மயங்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகி சக்தியை ஃபுல்லாக இழந்தாச்சு. ஸோ அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் சுற்றி நடக்குது. ஸோ அப்போ முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலே இருந்தால் மட்டுமே நீங்கள் தப்பிக்க முடியும்.
அப்படி நீங்கள் அந்த நினைவில் இந்த ஞானம் கிடைத்தும் அலட்சியமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா இறக்குறாங்க, குழந்தை இறக்குறாங்கன்னும் போது துடிப்பீங்க. ஸோ அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆத்மாவுக்கு பலம் இல்லை, ஆத்மாவை பலத்தை நிரப்பணும், இன்னும் இறைவனை அதிகமாக நினைக்கணுன்றது தான். ஸோ அதை நீங்கள் நினைக்கணும். ஏன்னா இப்போ அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா டெய்லியும் அம்மா கிட்ட ஃபோனில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்லது அதுக்கு அதிகமாக கூட பேசியிருப்பாங்க, அல்லது அம்மா கூடவே கூட இருந்திருப்பாங்க. பல காரணங்கள்னால அப்படியே நடக்குது இல்லையா? ஸோ அப்போ பார்க்க பார்க்க அந்த பற்று இருக்கும், சந்தோஷமாக பேசியிருப்பாங்க. இது இல்லாமல் மேபி அவங்க அம்மா இறந்த பிறகு வாழ்க்கை நரகமாகவும் மாறி இருக்கும் பல காரணங்கள்னால இல்லையா? நிறைய இடங்கள் அம்மா இறந்த உடனே பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம், குறிப்பாக சிங்கிள் மதராக இருக்கிறாங்க, அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்கிறாங்கன்னும்போது, அம்மாவும் இறக்குறாங்கன்னும்போது டக்குன்னு அம்மா கூட பிறந்தவங்களோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ சொத்தை சுருட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என் அம்மா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே அப்படிங்கிறதுக்காகவும் அது இன்னும் அதிகமாக நினைவை தூண்டும். அதுக்கு தான் இறைவன் ஞானம் சொல்கிறார். இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். அதை தினம் தினம் கேட்க தான் இறைவன் நினைவோடு அதை கேட்க அந்த ஞானம் உள்ள ஆழமாக பதியும். இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் டக்குன்னு தெரியும். ஸோ அப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இங்கே நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், பைபிள் ஏன்னா இவங்க ஆன்மீக படிப்பெல்லாம் எனக்கு வேலை செய்யலையேன்னும் போது எதை ஆன்மீகம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஈஷா யோகா சத்குரு சொல்கிறது ஆன்மீகம்? மதங்கள், மத வேத நூல்கள் இருக்குது இல்லையா, அந்த கதை மேலோட்டம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். பட் கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா கடவுளையே ரொம்ப கேவலப்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா கடவுள் கொலை பண்ண சொன்னார், யுத்தம் பண்ண சொன்னார், இப்படியே தொடர்ந்து இருக்கும். ராமாயண மகாபாரதமும் யுத்தத்தில் முடிஞ்சாலும் அது கடைசியில் தான் ஒரு யுத்தம், ஆனால் இது ஆரம்பத்தில் இருந்தே வரும். ஆனால் அதுக்குள்ளே ரகசியம் இருக்குது. ஆத்மாவுக்கான விஷயம் சொல்லப்படுது, உடலுக்கான விஷயம் இல்லைன்ற கண்ணோட்டத்தில் பார்த்தா தானே அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு ராமாயணத்தில் நீங்கள் ராமரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தசரதனை காட்டுறாங்க. அவருக்கு நிறைய மனைவிகள், மகன் மேலே அவ்வளோ பாசம், மனைவி மேலேயும் மோகம். ஸோ இப்படி இருக்கிறவருக்கு இதுக்கு நேர் எதிரான ஒரு கேரக்டர் தான் ராமர். தர்மத்தின் வழிப்படி மட்டுமே நடக்கிறார். ஸோ அப்போ இந்த ராஜ்யத்தையே இழக்கணுன்னாலும் அவர் தயாராக இருக்கிறார். இதை கற்றுக் கொடுக்கறது தான் ஆன்மீகம். அப்பா அம்மாவை, சொத்தை, மகனை, அனைத்தையும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அனைத்தையும், ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் இழக்கப்படும், பறிக்கப்படும், தயாராக உங்களை வச்சிருக்கிறது தான் ஆன்மீகம். அதுக்கு முழுக்க இறைவன் நினைவிலேயே இருக்கணும். உடலை விட்டே உயிர் போனாலும், மற்றவங்க உயிர் போனதை விட மிகப்பெரிய ஷாக்கே உங்கள் உயிர் உங்கள் உடலை விட்டு போகிறது தான். ஏன்னா அதோட உங்களுதுன்னு நினச்சா அத்தனையும் கட்டாயிடுது. உங்கள் ஆத்மா ஒருவேளை இன்னொரு ஜென்மம் எடுக்காமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட அதால் அனுபவிக்க முடியாது. அது கண்ணு முன்னாடி அதோடைய சொத்தை குடும்ப உறுப்பினர்களோ அல்லது மற்ற உறவினர்களோ பங்கு போடுறத பார்த்து இன்னும் அதை கதற தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது, அதை எடுத்துட்டும் போகிறது கிடையாது. ஸோ அப்போ ஒரு ஜென்மத்தில் இருந்து அடுத்த ஜென்மத்திற்கு போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும். அதை கற்றுக் கொடுக்கறது தான் ஆன்மீகம். இப்போ நீங்கள் இருக்கிற எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் பாட்டுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு இயக்கத்தையே பெருசாக கட்டி வைக்கிறீங்க, ஸோ அதோடைய சோல் ப்ரொப்ரைட்டராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டா போகிறீங்க. அப்போ அந்த மரணம் நெருங்க உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இறக்கும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான விஷயத்தை பண்ணாமலே விட்டுட்டீங்களே, இறுதி சடங்கு ஈமக்கிரியெல்லாம் பண்ணுறாங்களே, அதனால் இறந்து போன ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா அதற்கான இறுதி சடங்கை அந்த ஆத்மா தான் பண்ணியிருக்கணும். அது இறுதி சடங்கு இல்லை, அடுத்த ஜென்மத்திற்கான ஆரம்ப சடங்கு. அதாவது அடுத்த ஜென்மத்திற்கு தேவையான புண்ணிய கணக்கை இப்போவே அவங்க சேமித்து இருக்கணும்.
தானம் புண்ணியம் பண்ணுறதன் மூலமாக ஆகுது. பட் அதில் என்னென்னா ஒரு ஜென்மத்திற்கு மட்டும் அதோடைய பலன் வரும். ஆனால் அந்த பலன் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறான்னா அங்கே நட்பு கூட நட்பாக இருந்துச்சுன்னா அதுவும் அழிவு பாதைக்கு தான் அவனை அழிச்சிட்டு போகும். ஸோ இப்போ கடவுள் வர்றதே இப்போ உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. ஏன்னா இந்த பூமி மீண்டும் சொர்க்கம் ஆகும். இது இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் சுத்தம். நரகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வம் அளவற்று இருக்கும். மனிதர்கள்கிட்ட காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரமே இருக்காது. கணவன் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால கிடையாது. சின்ன சஞ்சலம் கூட ஆகாது. மனம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆனால் மனம் சஞ்சலம் அடையாது. அதுதான் ஆத்ம உணர்வு, ஆத்ம பலம். ஸோ அப்படி ஆத்மானே நீங்கள் உங்களை உணர்ந்து பரமாத்மா நினைவிலே இருந்தீங்கன்னா முதல்ல வளவலன்னு பேசவே மாட்டீங்க. பேசினாலும் இறைவனை பற்றி மட்டுமே பேசுவீங்க. ஸோ அப்போ இறைவனை பற்றி பேசும்போது இறைவன்கிட்ட புத்தி போயிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா இறக்கிறது, உங்கள் அப்பா இறக்கிறது, கணவன் இறக்கிறது, அல்லது விட்டுட்டு ஓடி போயிடுறது, கள்ளத்தொடர்பில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு வலிக்காது. மாறாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இறைவனை நினைப்பதற்கு தடையாக இருந்த ஒன்று போச்சுடா அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? இறைவனுடைய நினைவுக்கு தடையாக இருக்கிறதே மனித உறவுகள் தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க நினைவுகள் இறைவனை நினைக்க விட மாட்டேங்குது. நம்ம 24 மணி நேரமும் இறைவனை நினைக்கணும். ஏன்னா 2500 வருடம் செய்த பாவத்தை இப்போ அழிக்கணும். அதாவது அந்த பாவம் செய்யக்கூடிய குணமே மறக்கணும். இறைவன் நினைவில் இருந்தும் இறைவன் கொடுக்குற ஞானத்தின் நினைவில் இருந்தும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த ஞானம் நமக்கு தெரியுது இல்லையா? ஆத்மா இன்னொரு உடலை எடுக்க போகுது, எதுக்கு அழறீங்க? நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்கலன்னா வேணால் ஃபீல் பண்ணுங்கள், ஐயோ கொடுக்காமல் விட்டேனேன்ட்டு. மற்றபடி அழுவுறதெல்லாம் தேவையற்ற வேலை. ஏன்னா சப்போஸ் அவங்க தான் உங்களை பார்த்துக்கிறாங்க, அதனால் நீங்கள் அழுவுறீங்கன்னா அது தப்பு. அவங்க உங்களை பார்த்துக்கல, உங்களுடைய புண்ணிய கணக்கு தான் பார்த்துக்கிச்சு. ஸோ அவங்க மூலமாக நீங்கள் பலனை அனுபவிச்சிங்க அப்படின்னா உங்கள் புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும். அது தீர்ந்துருச்சுன்னா அதை கொடுப்பவர்கள் போயிடுவாங்க உங்களை விட்டு, அல்லது ஏமாற்றிட்டு கூட போயிடுவாங்க. அப்போ பாவக்கணக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய புண்ணிய கணக்கை அதிகரிப்பதிலும் பாவக்கணக்கை அழிப்பதிலும் தான் கவனம் செலுத்தணும். அதுக்கு தான் இறைவன் நினைவு. நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக சொர்க்கத்தில் அன்பு அமைதி ஆனந்தம் போன்ற தெய்வீக குணம் நிரம்பி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஆகும் ஆத்மா. இறைவன் நினைவிலே இறைவன் ஞானத்தை சிந்தனை செய்வதன் மூலமாக. இப்போ சொர்க்கத்துக்கே வரீங்கன்னு அர்த்தம். வந்துட்டாலே மறுபடியும் 5-6 வருடம் கழித்து தான் உலகம் அழியும் போது மட்டும்தான் ஆத்மா மேலே போக முடியும். ஸோ இந்த 5-6 வருடத்தை ஒரு கல்பனும் ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருடமாக நீங்கள் அனுபவித்த அத்தனையும் மீண்டும் அடையிறீங்க இறைவனின் நினைவில் இருப்பதன் மூலமாக. உலகம் அழிய போகுது. அப்போ யாரோ ஒருத்தர் முன்னாடி போய் தான் ஆகணும். உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் உறவுகள் அழியிறத பார்ப்பீங்க, துரோகம் செய்கிறத பார்ப்பீங்க, சொத்து அழியிறத பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு சேர்த்திங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் துக்கம். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவர் எதுக்கு மகளுக்கு மட்டும் திருமணம் செய்து வைத்தார், இவங்களுக்கு சன்னியாசம் பண்ணியிருக்கார், அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உண்மையிலே மற்ற பெண்களுக்கு அவர் நல்லது பண்ணியிருக்கிறார். அவர் பெண்ணுக்கு கெடுதல் தான் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு குழந்தை பிறகுது, அல்லது இதையே அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா கூட இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அது இல்லாமல் உலகம் அழியும் போது இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் எனிதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி அழியும் போது உங்களுக்கு வலி தான் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய லாபத்தை தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அது நமக்கு தேவையில்லாத வேலை இல்லையா? ஏன்னா அந்த சகோதரி சன்னியாச வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நல்ல இடத்தை, பாதுகாப்பான இடத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லணும். சப்போஸ் அவர் இல்லைன்னா கூட அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு இயக்கத்தில் போய் அவங்க சன்னியாசியாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அது ஆத்மாவில் ஏற்கனவே பதிவாக இருக்குது. அது ஸ்லைட்டாக ஒரு தூண்டுதல் கிடச்சிதுன்னா அவங்க போயிடுவாங்க. ஸோ நான் உடல் என்கிற உணர்வை மறப்போம், ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்போம், அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபடுவோம். அதுதான் அந்த சகோதரி கேட்ட பதிலுக்கான விடையே இல்லை. ஆத்ம பயிற்சி நீங்கள் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆத்ம பயிற்சி சொல்லிக் கொடுக்கறது பிரம்மகுமாரிகள் மட்டும்தான்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. போயிருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபாலோ பண்ணணும் இறைவனுடைய ஞானத்தை, அந்த நிச்சய புத்தி. இறைவனே வந்து பேசுகிறாருன்னு நிச்சய புத்தி இருந்தால் நீங்கள் எதுக்கு போய் மனிதர்கள் பின்னாடி போய் நிற்க போகிறீங்க? ஸோ அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இறைவனால் மட்டும்தான் மனிதர்கள் மேலே பற்றை நீக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? அவருடைய நினைவிலிருந்து அவரோட பற்றை வைக்க தான் அது சாத்தியம். ஏன்னா உலகம் அழிய போகுது, எல்லாரும் அழிய போகிறாங்க. அழிய போகிறவங்கள பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தானே துக்கம். ஆனால் அழிவற்ற இறைவனை பிடிச்சிட்டிங்கன்னா, அவரோட மட்டுமே அனைத்து உறவையும் வச்சுட்டிங்கன்னா, இப்போ போக போகிற சொர்க்கத்தை பற்றி நீங்கள் நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா அங்கே பர்ஃபெக்டான அப்பா அம்மா, பர்ஃபெக்டான கணவன் மனைவி, பர்ஃபெக்டான குழந்தை. அங்கே இங்கே இருக்கிற மாதிரி சுயநலமானவர்கள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸான உறவுகள், எல்லா உறவுகளும். ஸோ அதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க அந்த அதை நீங்கள் மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ அப்போ அதன் மீது உள்ள ஆசை இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மறக்க வச்சிடும் இல்லையா? அப்போ சொர்க்கத்தில் என்னுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, என்னுடைய அப்பா எப்படி இருப்பாங்க, இந்த கவனம். மற்றபடி இங்கே ஆத்மான்னு பாருங்கள், அவங்களுக்குரிய கடமையை செய்யுங்க. நர்ஸு பார்த்துக்கிற மாதிரி அன்பாக பார்த்துக்குவாங்க. ஆனால் பேஷண்ட் இறந்ததுனால அழமாட்டாங்க, ஏன்னா விலகி இருப்பாங்க. அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பேஷண்ட், அவங்க நர்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ஒரு ஆத்மா, பட் ஏதோ ஒரு கணக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் போனாலும் நிம்மதியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டா அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வைக்கப்படுற இந்த மாதிரி சோதனைகளில் பாஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எத்தனை சோதனைகளில் நீங்கள் முழுவதுமாக பாஸ் ஆகுறீங்களோ அதை வைத்து சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடைகிறீங்களா, அல்லது அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதாவது பதவி அடைகிறீங்களான்றதெல்லாம் நீங்கள் ஆடாத அசையாத அமைதியாக ஆனந்தமாகவே சதா இருக்கிறீங்களான்றதை பொறுத்து. ஸோ அதே மாதிரி சத்குரு வந்து இன்னொரு வீடியோவில் கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ கிருஷ்ணர் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சிரித்த முகத்தோடு இருந்தார். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஆனால் அது எப்படி இருந்தார், எப்படி சாத்தியம்? கிருஷ்ணர் கீதையை சொன்னாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் கீதையை சொல்ல, கீதையை படித்தார் சிவனிடம். அதுதான் இந்த காலச்சக்கர ஞானம். இதைத்தான் சுய தரிசன சக்கரம். சுயம் ஆத்மா, நான் ஆத்மாவுடைய சக்கரம், காலச்சக்கரம். இதை சிவன் தான் விஷ்ணுவுக்கு கொடுத்ததாக இருக்கும் புராண கதையிலே. ஸோ புராண கதை எதுவும் நடந்தது கிடையாது, பட் இப்போ இறைவன் நமக்கு கொடுக்குறார். இதை கேட்டு நாம் கிருஷ்ணராக பிறக்கிறோம். ஸோ கிருஷ்ணர் ஆன பிறகு அவருக்கு எந்த கஷ்டமும் வராது. நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிளும் நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. எல்லாமே இந்த கடைசி 100 வருடம் இறைவன் கொடுக்குற ஞானத்தினால் நமக்குள்ளே நடக்கிற யுத்தம். அப்போ சுற்றி நடக்கிற துக்கம் நிரம்பிய நிகழ்விலும் சிரித்த முகம் மாறாமல் உங்களால் இருக்க முடிந்தால் மனதளவிலும் அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ அதுக்கு இறைவன் நினைவிலே இருக்க அந்த போதை வரும். இந்த வெளி உலகத்து விஷயங்கள் எல்லாம் மறக்கும். அப்படி மறக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தானாக வராது. மியூசிக் போட்டு நினைக்கிறதுலாம் கிடையாது. இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் 24 மணி நேரமாக. அதில் யார் எந்த அளவுக்கு நிச்சய புத்தியோடு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடையிறோம். ஸோ அப்போ சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையிறன்ற அந்த போதை இங்கே இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அவர் வந்து ஒரு உறவு வந்த பிறகு இன்னொரு உறவு மறந்து போயிடும்னு சொல்கிறாரு. அது உண்மை தான் இல்லையா? எல்கேஜி யூகேஜி படித்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது மறந்துடும். 5ஆவது படித்தது 6ஆவது 7ஆவது போகும்போது அங்கங்கே ஃப்ரெண்டோட ஜெல் ஆகிடும். எப்போ அந்த 20-21 வயசு, அதிலும் காமம் சார்ந்த உறவு வந்த பிறகு ஆத்மா ரொம்ப சக்தியை இழக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் பற்று அதிகமாகி ஒருவருடைய மரணம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். மரணமும் வலியை கொடுக்கும், அல்லது அவங்க ஏதாவது கஷ்டப்படுறத பார்த்தும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சகோதரி அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு இத்தனைக்கும் டாக்டர் படித்த பொண்ணு. கணவன் பயங்கரமான சைக்கோ, வீட்டை விட்டே வெளியில் அனுப்பலை. அந்த பொண்ணை அழுவுது, கதறுது, என்னை இட்டுட்டு போ, இல்லைம்மா அங்கேயே இருமா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வெறுப்பு வந்துடுச்சு. இவங்க பார்க்க போகிறாங்க அப்பா அம்மா.
நீ தான் அழைச்சிட்டு போகல, என் வாழ்க்கை எப்படி போனால் உனக்கு என்ன, நான் எப்படியே செத்து போகிறேன் போன்ட்டு கதை போட்டாங்க. தயவுசெய்து என்னை பார்க்க வராது. ஃபோனே எடுக்கிறதில்ல. அவங்க அம்மா அழுகுறாங்க. ஸோ அந்த பொண்ணால் அதை தாங்கிக்க முடியாத சக்தி, தாங்கிக்க கூடிய சக்தி இல்லை. ஸோ அது இறைவனுடைய நினைவின் மூலமாக தான் சாத்தியம். அதே மாதிரி அந்த பெண் எடுத்த முடிவை இவங்களால் மாற்றவே முடியாதுன்னு போது இவங்க எதுக்கு அதை நினைத்து வருத்தப்படுறாங்க? இவங்களுக்கும் சக்தி இல்லை. அவங்கவுங்களுடைய நடிப்பை அவங்கவுங்க நடித்தே ஆகணும். ஏன்னா இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஒரு சினிமா எடுத்துட்டால் திரும்ப திரும்ப பார்த்தாலும் அதே காட்சி தானே வரும். அந்த மாதிரி இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதோடைய நடிப்பு பதிவாக இருக்கும். அப்போ அந்த மகள் அப்படித்தான் நடிப்பாங்க. இப்போ இந்த சகோதரி இருக்கிறாங்களே, ஈஷா யோகாவில் அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த சகோதரி, அந்த சகோதரியுடைய நடிப்பை தான் அவங்க நடிப்பாங்க. தலைகீழே நின்னாலும் அந்த நடிப்பு மாறாது. அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய நடிப்பு இருக்குப்பாங்க, அவரும் அதே நடிப்பு தான் நடிப்பார். ஸோ இப்போ இதெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க, நம்ம விலகி என்ஜாய் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு யார் அந்த நிலைக்கு வராங்களோ அதான் விழிப்புணர்வு நிலை. அப்போ உங்களுக்கு இது சினிமாவாக தெரியும். அந்த 5 டைமென்ஷன் 7 டைமென்ஷன் மூவின்றாங்களே, சுற்றி நிஜத்திலே நடக்கிற மாதிரி, அப்படி இது ஒரு நடிப்பு தான் நடிக்குது. நீங்கள் பாட்டுக்கு சிரித்த முகத்தோடு இறைவன் நினைவில் இருந்து உங்கள் ஆத்மாவின் பாவத்தை அழிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்கள். அப்படி அழிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சகோதரி ஒருவேளை பிரம்மகுமாரி ஞானத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாடகத்தின்படி அவங்க நடிக்கிறாங்க. இன்னொன்று துக்கம் எல்லாமே வரும், ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஸோ அனைத்தையும் இழக்க கற்றுக் கொடுக்கறது தான் ஆன்மீகம். அனைத்தையும் இழக்கணும் இல்லையா? அனைத்தையும்ன்றதில் மான, அவமானம், புகழ், இகழ்ச்சி எல்லாத்தையும். ஸோ அப்போ இவர் டார்ச்சர் பண்ணுறாரு, ஆனால் இவர் டார்ச்சர் பண்ணுறாருன்ற கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஈஷா யோகாவை தான் திட்டுறார், மகளை திட்டலை. ஏன் மகள் டென்ஷன் ஆகுறாங்க? இதுதான் இங்கே யோசிக்கணும். இல்லை ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? சன்னியாசி தானே. இப்போ அந்த இயக்கத்தின் மீது பற்று. இவங்கள திட்டினாலும் பரவாயில்ல, இவங்கள திட்டலை, இவங்க மேலே அவருக்கு அன்பு தான் இருக்குது. ஸோ இந்த ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனே நேரடியாக கொடுக்குற இந்த ராஜயோக ஞானம் மட்டும்தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு. ஆக்சுவலாக பிரச்சனையாகவே ஃபீல் ஆகாது, ஏன்னா கீழே இருக்க மாட்டீங்க. இறைவன் மேலே இருக்கார், நானும் புத்தினால அங்கேயே இருக்கிறோம். அதனால தான் ஆஞ்சநேயர் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நாம் தான் அந்த ஆஞ்சநேயர். புத்தி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச புத்தியை ஒரு இறைவனோடு மட்டும் இணைப்பதினால் பூஜிக்க தகுந்தவராக மாறும், பிரச்சனைகளிலிருந்து விலகி மேலே பரப்பவராக மாறக்கூடிய ஆஞ்சநேயர் நாம தான். அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் தேவதையாக மாறும். ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள், அலட்சியமாக இருக்காதுங்க. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையே பயங்கரமாக வரும். அதுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக்கணும்னா இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.